श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் சாய்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சது நிச்சயமாக நிறைவேறும். கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவரோட பாதத்தில் சமர்ப்பிச்சிருங்க, அவர் பார்த்துக்குவார். நம்ம சாயோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக இந்த ஆன்மீகத்தில் இந்த சாய் நமக்கு காட்டுற அந்த பாதை ரொம்ப வித்தியாசமானது, அபரீதமானது, ரொம்ப எளிமையானது. ரொம்ப வித்தியாசமானது, அபரீதமானது, எளிமையானது. வார்த்தையால் விவரிக்க முடியாததாக இருக்கும், ஆனால் ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம எப்போதுமே ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், நம்மளோட கர்மா. எங்கே போனாலும் அதான் சொல்லுவாங்க, நம்ம எங்கே போனாலும் ஏதோ உங்களுக்கு கெட்ட நேரங்க, இந்த கர்மாவை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம நிறைய சொற்பொழிவுகள்லாம் கேட்டிருப்போம், நிறைய குருமார்கள்லாம் கூட நம்ம இந்த கதைகள்லாம் கூட படிச்சிருப்போம். உன்னோட கர்மாவை நீ தான் அனுபவிச்சாகணும், உன்னோட கர்மாவை நீ தான் அனுபவிச்சாகணும், அதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்மாவை போக்குவதற்கான அந்த ஒரு சில பூஜை முறைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபார நோக்கத்தோடு செய்யப்படுகிறது. அது நமக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் எப்படியாவது நம்ம தப்பிச்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு இந்த கர்மாவை போக்குறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம சாய் எப்படின்னா, உன் கர்மாவை நான் போக்குறேன், நீ என்னை நம்பு, அது போதும். நீ எப்போ என்னை நம்ப ஆரம்பிக்கிறியோ அப்போவே உன்னோட கர்மாவை முடித்து வைப்பதற்கான நேரமும் முடிவாகிருச்சுன்னு நம்பு. அதான் உண்மையும் கூட. நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறதுக்காக மட்டுமே பிறக்கலை, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட ஆசைகள், விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். சாய் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும், சாய் எப்போதுமே உங்கள் கூட இருக்க தான் விருப்பப்படுறாரு. நம்ம சாய் கூட இருக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூட இருப்பார். நம்ம அவரை நம்புகிற வரைக்கும், அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுற வரைக்கும். அறியாமையினால், இந்த அறியாமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சாயோட அவதாரமே நிகழ்ந்திருக்கு. அதற்காக தான் அவர் எந்த ஒரு மதத்தையோ இல்லை எந்த ஒரு இனத்தையோ சார்ந்து அவர் தன்னை வெளிப்படுத்திக்கவும் கிடையாது. அந்த அவதாரத்தோட நோக்கமே என்னென்னா, இந்த கலியுகத்தில் எல்லாரும் இந்த மூட நம்பிக்கையிலையும் அறியாமையிலையும் மக்கள் போய் மாட்டிக்குவாங்க, எப்படியாவது தப்பிச்சா போதும், எதை தின்னா பித்தம் தெளின்னு இன்றைக்கி இருக்காங்க. நான் நினச்சது நிறைவேறணும், நான் என்ன வேணால் செய்கிறேன் அப்படின்னு மக்கள் இந்த அறியாமையில், இந்த ஆன்மீக பாதையில் வழி தவறி போயிடக்கூடாது. எல்லா மக்களும், இந்த மதம் அந்த மதம்னு கிடையாது, எல்லா மதத்தினரும் எல்லாமே அவருக்கு ஒன்று தான். நம்ம தான் மொழியாக, மதமாக, இனமாக பிரிஞ்சிருக்கோம். ஆனால் அவருக்கு முன்பு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும், மனிதர்கள் மட்டும் கிடையாது, எல்லா ஜீவராசிகளும் அவர் முன்பு ஒன்று தான். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னு விருப்பப்பட்டார். அதுவும் எப்படின்னா, உங்களோட கர்ம வினையை நான் போக்குவேன், என்னை நம்பு, என்னோட நாமத்தை ஜெபம் பண்ணு, அந்த கர்ம வினையை போக்குறதுக்கான வாய்ப்பையும் நான் அவனுக்கு கொடுப்பேன். புராண கதைகளில் நம்ம நிறையா படிச்சிருப்போம். சாப விமோச்சனம். ஒரு சாபம் இருக்குன்னா அதுக்கான விமோச்சனம். நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், இந்த பூஜையை பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய இந்த விமோச்சனம்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்மளும் இன்றைக்கி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளும் அதில் கலந்துக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது நம்மளோட இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடாதா, ஒருவேளை இந்த சாபம் இருக்குமோ, ஒருவேளை இந்த தோஷம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஏதாவது முயற்சி பண்ணுறோம். ஆனால் நம்மளோட சாய் உன்னோட சாப விமோச்சனத்தை உனக்கே தெரியாமல் செய்ய வைப்பார். அதுதான் நமக்கான கர்ம வினை போக்குறதுக்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நமக்கே தெரியாது, நமக்கு தெரியாமல் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம் நம்மளோட வாழ்க்கையில். சாய் நமக்கு அறிமுகமான அன்னைக்கே நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். நமக்கே தெரியாது. நமக்கே தெரியாமல் யாருக்காவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுப்போம். நம்ம வெறும் பாக்கெட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து அவரோட ஃபோட்டோ எடுத்து கொடுப்போம், பாபாவோட ஃபோட்டோ எடுத்து யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுப்போம். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையாக போயிடும். யாராவது ஒருத்தங்களுக்கு கோவில் போகிறதுக்கு அட்ரஸ் சொல்லுவோம். கோயில் போக முடியாதவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம், கூட கூட்டிகிட்டு வருவோம். அவங்கள தனியாக போகிறதுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க, அவங்கள கூட கூட்டிகிட்டு வருவோம். பணம் இல்லாதவங்களுக்கு நம்ம பொருளாதார ரீதியாக உதவி செய்து அவங்கள கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவோம். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம். ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் வாங்கி நம்ம துணிக்கு போடுவோம். இல்லை ஏதாவது வீடு பக்கத்துக்கு ஏதாவது கோயிலுக்கு போக வைப்பார். ஒரு பிரதோஷ பூஜையில் போய் நம்மளை அட்டன் பண்ண வைப்பார். முருகன் கோயிலுக்கு போக வைப்பார். சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு போக வைப்பார். இது நமக்கே தெரியாமல் நடக்கும்.
நமக்கே தெரியாமல் நடக்கும். நம்ம போகணும்னு பிளான் பண்ணியிருக்கவே மாட்டோம். திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வாங்க இந்த கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன், சும்மா வாங்கலேன் அப்படின்னு. எடுத்தோடனே நம்ம ஏதாவது கொஞ்சம் யோசிப்போம். திடீர்னு அவங்க வந்து கூப்பிடவும் பார்த்தா நமக்கு அப்படியே மனசு மாறிடும். சரி வாங்க நம்மளும் சும்மா போயிட்டு வருவோமேன்னு போயிட்டு வருவோம். ஆனால் போகும்போது கூட ஏதோ கடமைக்கு அவங்க கூப்பிட்டாங்களேன்னு ஏதோ ஒரு ஃபீல்டில் தான் வந்து போவோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம், அங்கே நுழைஞ்சதுக்கப்புறம் ஆத்மார்த்தமாக அந்த இடத்துல அப்படியே ஐக்கியமாயிடுவோம். நமக்கே தெரியாத அந்த உணர்வு வந்துடும். இந்த மாதிரி ஒரு விசித்திரமான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ஒரு குடும்பமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க தலையெடுப்பாங்க, அந்த குடும்பமே நல்ல நிலைமைக்கு போயிடும். தன்னோட குடும்பம், தன்னோட குழந்தைகள், தன்னோட கணவன், தன்னோட மனைவி, மக்கள், தன்னோட சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட பிறந்தவங்க, இப்படி ஒட்டுமொத்த அந்த அவங்களை சுற்றி இருக்க அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். குடும்பத்தில் ஒருத்தங்க சாய் பக்தர்களாக இருந்தாலே போதும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அவங்களோட தொடர்பில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், நான் நல்லா இருப்பேன், என் கூட சேர்ந்து நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இப்பயே சொல்லுங்கள். யாராவது பயந்துக்கிட்டு இருக்காங்க, எதிர்காலத்தை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்பயே சொல்லுங்கள், நல்லா இருப்போன்னு சொல்லுங்கள். நான் நல்லா இருப்பேன், என் கூட சேர்ந்த நீங்களும் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்கள். நான் இதை தான் சொல்லுவேன். சாய் என்ன பார்த்துக்குவார், நான் நல்லா இருப்பேன், என் கூட சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. உங்களுக்கும் அதான் சொல்கிறேன். நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். நானும் நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஆத்மார்த்தமாக நம்புங்க. நம்மளோட சாய், உங்களோட சாய் நிச்சயமாக எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பாரு. அதுவும் எப்படின்னா, எந்த இடத்துல எல்லாம் நம்ம தலை குனிந்தோமோ அந்த இடத்த தலை நிமிர்ந்து நம்மளை நிற்க வைப்பார். தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார் நம்மளோட சாய். நம்ம ரொம்ப சின்ன சின்ன விஷயமா நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி ரொம்ப பெரிய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்டு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் சரி செய்துகிட்டே இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சரியாகிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமை மட்டும் நமக்கு வேணும். நம்பிக்கையோட கூடிய பொறுமை. சும்மா சாதாரணமாக இருக்கும், நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இருன்னு. ஆனால் அதை செயல்படுத்துறது எவ்வளோ பெரிய விஷயம்னு அந்த வலி வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும். பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு அப்படின்னு பார்த்தா சின்னதாக 2 வார்த்தை. அந்த 2 வார்த்தைக்குள்ளே எவ்வளோ வலி வேதனைகள் அடங்கியிருக்கு, எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும், எவ்வளோ வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியம் இல்லைன்னா நம்பிக்கையும் போயிடும், தைரியமும் போயிடும், பொறுமையும் இருக்காது. நீங்கள் இப்போ இந்த நிமிஷம் சாய் தான் உங்களோட கடைசி அடைக்கலம்னு நீங்கள் நம்புறீங்கன்னா, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில், இந்த கலியுகத்தில் எதன் மூலமாகவும் யார் மூலமாகவும் எந்த ஒரு தீர்வும் நமக்கு எட்டப்படாது. நம்ம சாய், அவர் நினச்சா மட்டும்தான் முடியும். அவர் நமக்கு நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா, நமக்கு நல்லது செய்வாரா, செய்ய மாட்டாரா, இந்த மாதிரியான கேள்விகளே இருக்கக்கூடாது. இந்த கலியுகத்தில் நம்ம சாயை சரணடைஞ்சிட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் முதல்ல. அடுத்தது, நீங்கள் எந்த விதத்துலேயும் எனக்கு உதவி கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை மட்டும் மனதில் ஏற்படுத்திக்காதீங்க. நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அவர் கொடுக்குற உதவி எங்கே இருந்து வருதுன்னே தெரியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உதவி செஞ்சிருவார். முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்க போகிறதையும் முன்னாடியே நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துருவார். நம்ம அதன் மூலமாக எதிர்கால வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் தீர்மானிச்சுக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி நம்ம கொண்டுட்டு போயிட்டுருப்போம். ஆனால் அது இல்லை, உன்னோட வாழ்க்கை வேறு மாதிரி அமைய போகுது அப்படின்னாலும் அதை முன்கூட்டியே நமக்கு காமிச்சு கொடுத்துருவார். கெட்டவங்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்துருவார். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி போயிடும். நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நம்மளை கொண்டுட்டு போவார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாரால் உணர முடியும்னா, சாயை வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டவங்களால் மட்டும்தான் உணர முடியும். ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறவர், இதை பண்ணால் இது நிறைவேறிடும் அப்படின்னு ஒரு கற்பிப்பு இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான புரிதலோடு நம்ம வந்து இருக்கவே கூடாது. அதுவும் முக்கியமாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவர் மிக சிறந்த ஒரு வழிகாட்டி. அப்பா அப்பான்னு கூப்பிட்றோம். அப்பா என்ன பண்ணுவார், நமக்கு நல்லதை வந்து சொல்லி கொடுப்பாரு. அப்பாவோட பேச்சை கேட்குற குழந்தை நல்லா இருக்கும். ஏன் இன்றைக்கி நம்ம கூட யோசித்து பார்ப்போம், ஐயோ அன்றைக்கே நம்ம அப்பா சொன்னார், இருக்கும்போது அருமை தெரியாது, அதுக்கப்புறமா தெரியும். அன்றைக்கி சொன்னார், இப்போ தான் புரியுது. சின்ன வயசுலலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, கை கழுவிட்டு சாப்பிடு, நகத்தை சரியாக கட் பண்ணிக்கோ, ஹேர் கட் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அப்போலாம் ரொம்ப அது இரிட்டேட்டாக இருக்கும், ஏன் எனக்கு தெரியாதா அப்படின்னு. ஆனால் நம்ம வளர்ந்து ஆளாகி அதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்லுவோம், ஆனால் நம்ம குழந்தை நம்ம சொல்கிறத வந்து கேட்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்காது, நம்மளும் அதை வந்து கடைபிடிச்சிருக்க மாட்டோம். இப்படி இருக்கும்போது ஒரு ஆன்மீக குரு, அதுவும் சாய் மாதிரி ஒரு அப்பா நமக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லுவார், அதெல்லாம் உடனே நம்ம ஏற்றுக்கணும்.
உடனே ஏற்றுக்கணும். நம்ம ஏற்றுக்கிறோமா, அதில் தான் இருக்குது நம்மளோட எதிர்கால வாழ்க்கை. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. சாயோட மந்திரம், சாயை அப்பாவாக ஏற்றுக்கிட்டவங்க அவரோட மந்திர சொல்ல நம்ம கடைபிடிக்கணும். அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருக்க நீங்கள் அவரோட வார்த்தைகளை பின்பற்றுங்க, அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள், நல்லதை மட்டும் சிந்தியுங்க, நம்பிக்கையோடு இருங்க, தைரியத்தை இழக்காதீங்க, பொறுமையோடு இருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சாய் எப்போதுமே துணையாக இருப்பார். இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மகிந்தன் வர்ஷானி குழந்தைக்கு 6வது பிறந்தநாள். மகிந்தன் வர்ஷானி பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். குழந்தையோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரி அபிராமி அவர்களுக்கு 25வது பிறந்தநாள். அபிராமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அப்புறம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடுற தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.